எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 8வது பாட்டு, 8வது ஸ்லோகம். கிமேகம் தைவதம் லோகே கிம்மாப்யேகம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்த பிராப்டுர்மா நவாசுபம். இன்னைக்கு பாட்டு, இன்னைக்கு ஸ்லோகம் இது. கிமேகம் தைவதம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்த பிராப்டுர்மா நவாசுபம். கிமேகம் தைவதம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்த பிராப்டுர்மானவா சுபம். இது பாட்டு. இதுல அர்த்தம்னு பார்த்தோம்னா, கிமேகம்னா எதுன்னு அர்த்தம். கிமேகம்னா எது அர்த்தம். கீ வந்தாலே கிதர் பாருங்க, அது மாதிரி கீன்ற வார்த்தை, அந்த கீ வந்தாலே எது, என்ன, எப்ப, அந்த கேள்வியை சார்ந்ததாக இருக்கும். கிமேகம்னா எதுன்னு பொருள். தெய்வதம்ல பாத்தீங்கன்னா, தெய்வம்னா தெய்வம். அம்முனா ஒண்ணு. அம்முனா ஒண்ணு. சான்ஸ்கிரிட்ல ஒண்ணு சொல்றது அம். தெய்வத அம். எது ஒரே தெய்வமோ அப்படி எடுத்துக்கணும். தெய்வம் எது ஒன்றே தெய்வம்ன்றமே அது தெய்வதம்னா ஒன்றே தெய்வம். அதான் கிமேகம் தெய்வதம் லோகே. கிமேகம் தெய்வதம் லோகேன்னா பூலோகத்துல. கிம்வாப்பியேகம். கிம்னா இந்த இடத்துல பாருங்க, எங்கு. முதல்ல கிமேகம்னா எது, இங்க எங்கு. கிம்னா எங்கு. வாப்புனா பாதுகாப்பு. கிம் வாப் ஏகம் அப்படி எடுத்துக்கணும். அது மாதிரி படிக்கணும். கிம்னா எங்க, வாப்புனா பாதுகாப்பு. வாக்குன்னா சொல்றது, அது வேற. வாக்கு அது சான்ஸ்கிரிட் தான். அதை சொல்றது நம்ம வாக்குன்னு சொல்றோமே, அது தமிழ்ல வாக்குன்றோம். சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்ததுதான் அது. வாக்குனா சொல்றது, அது வாக்கு. இது வாப்புனா பாதுகாப்பு. ஏகம்னா ஒன்னே சொல்றது, ஒண்ணு. ஏகம்னா ஒண்ணு. இது என்னன்னா, கிம்பாப்பி ஏகன்றது எங்கு பாதுகாப்பு, ஒரே தெய்வத்துக்கிட்ட பாதுகாப்பு இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கணும். எந்த ஒரே தெய்வம் நம்மளை பாதுகாக்கிறதோ அப்படி எடுத்துக்கணும். இதை கிம்பாப்பியேகம்ன்றது அந்த மாதிரி எடுத்துக்கணும். எந்த ஒரே தெய்வம் நம்மளை பாதுகாக்கிறதோ. கிம்பாப்பியேகம். பராயணம்ன்றது பாராயணம் பார்த்தீங்களா, அதுதான் பராயணம்ன்றது. பாராயணம்ன்றது பாட்டுக்காக அந்த சுருங்கிடுது. பாராயணம் தான் கரெக்டு. பாராயணம் இது மாதிரி ஸ்லோகங்களில் வரும்போது பாராயணம்னு வரும், பாராயணம்னு வரும். பாராயணம்ன்றதுல பாராயணம்ன்றதே ராயணம்னா திருப்பி சொல்றது. பாராயணம்னா திருப்பி மறுபடியும் சொல்றது. ராயணம்ன்றது நெற்று பண்றதுன்ற அதுதான் பாராயணம்ன்றது. ஒன்னையே திருப்பி சொல்றது பேரும் பாராயணம்னு பேரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தது என்ன இருக்கு? கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்பியகம் பராயணம் ஸ்துவந்தக்கம். ஸ்துவந்தக்கம்ன்றது என்னன்னா, ஸ்துவந்தக்கம்ன்றது ஸ்துவன்றது பர்மனன்ட். வந்தகம் வந்தனம் பாருங்க, அதுதான். வந்த கம்னா யாரை நம்ம வழிபடுறோம். கம்முன்றது யாருன்னு இந்த இடத்துல கம்முன்றது நம்ம யாரை வழிபடுறோம். ஸ்துவன்றது நிரந்தரமான எந்த தெய்வத்தை வழிபடுகிறோமோ அது மாதிரி அப்படி எடுத்துக்கணும். ஸ்துவன் ஸ்துவன் ஸ்து அப்படி எடுத்துக்கணும். ஸ்துன்றது நிரந்தரமானவன். வந்தனம்ன்ற அதுதான் நிரந்தரமான வணங்குறது. கிம் எவனைன்னு எடுத்துக்கணும். இதுல கம்ஸ்து வந்த அப்படி எடுத்துக்கணும். எவன் நிரந்தரமான எவனை வழிபடுகிறோமோ அந்த மாதிரி அது மாதிரி எடுத்துக்கணும். அதுல கமர்னா போட்டுறது, பாராட்டுறது, ரைசிங், அதுதான் கமர்னா போட்டுறது. கமர் சந்தைன்னா, சந்தைன்றது சந்தைப்படுத்துறதுன்னு. சந்தைப்படுத்துறதுன்னா அந்த வசைப்படுத்தி அந்த நம்ம அடுக்கு மொழியில சொல்றதெல்லாம் பாருங்க, அது மாதிரி வசைப்படுத்திய சந்தைப்படுத்துறதுன்னு வருது. சந்தைப்படுத்துறதுன்னா அந்த வெளியில வர சத்தங்கள் ஒரே மாதிரியா இருக்கணும். அதுதான் அதுதான் கமர் சந்தைன்றது சந்தைப்படுத்தி பெருமாளை வழிபடணுமா. பெருமாளை வழிபடும் போது அந்த சந்தைப்படுத்தி வழிபடுறது. அதை சொல்ற அந்த யார் வழிபடுறாலும் அது. பிராப்னா வாய்ப்பு. பிராப்தோன்ற பாருங்க, அதான் பிராப்னியுர்மான் இருக்கு பாருங்க. அதுக்கு பிராப்ன்றது வாய்ப்பு. நுயிர்னா
உயிர்ங்கிறது வந்து உயிர் தான். அதை வந்து பிராப்னுன்றது பிராப உயிர் அப்படி எடுத்துக்கணும். பிராப் உயிர்னு எடுத்துக்கணும். உயிர் பிராப்னுயிர் அப்படின்னா பிராப்னுயிர்னு ஜீவாத்மாக்கள். மானவான்னு எடுத்துக்கணும். பிராப் நுயிர் மானவா எப்படி எடுத்துக்கணும். மான்றது மனசு தான். மான்றது. நவான்றது நினைக்கிறது. மானவான்றது மனதால் நினைக்கிறது. நினைத்தால் மனதால். நவான்னா மனசால் நினைத்தால். மானவா சுபம்னா நலம் உண்டாகுன்றது, உயர் நலம் பெறுவார்ன்றது அர்த்தம். இதில் என்ன கன்க்ளூஷன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எது ஒரே தெய்வமாக பாதுகாக்கும் சக்தி உடையதானதோ அவரை மனதில் தியானிப்போம். அது வந்து முதல் வார்த்தைக்கு கிமேகம் தெய்வம் நோகே கிம்மா பேகம் பராயணம். அது அடுத்ததுக்கு நிரந்தரமான தன்மையுடைய விஷ்ணுவை சந்தைப்படுத்தி மனதால் போற்றி வழிபடும் ஜீவாத்மாக்களுக்கு உயர்ந்த நலத்தை தருவார் அப்படிங்கிறது. இதில் விஷ்ணுன்றது வரல. ஆனால் விஷ்ணுன்றது வந்து அது இன்டைரக்ட். அது ஒரு மாதிரி மறைஞ்சிருக்கு அது பொருள். அதுதான் ஸ்துவந்தக்கம் கமச்சந்த பிராப்தி உர்மானவா சுபம் சொல்லணும். ஸ்துவந்தக்கம் கமச்சந்த பிராப்தி உர்மானவா சுபம். அது அந்த மாதிரி இந்த பாட்டுக்கு இன்னைக்கு இது வரைக்கும் இதுதான் நம்ம இந்த 8வது பாட்டுக்கு. தேங்க்யூ.